மலேசியர்கள் அல்லாதவர்களை மலேசியா குடிமக்களாக பதிவு செய்து போலி ஆவணங்களை வெளியிட்டு வந்த மோசடி கும்பலை முறியடிக்க ஓப் அவுட்லேண்டர் மற்றும் ஓப்பத் எனும் 2 அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC. ஜோஹோர் மற்றும் கில்லான் பள்ளத்தாக்கில் உள்ள கிளினிக்குகள் மற்றும் வழக்கறிஞர்களின் அலுவலகங்களில் முக்கியமாக இந்த நடவடிக்கை நேற்று செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்டதாக MACC-யின் துணை தலைமை ஆணையர் அஹ்மத் குசைரி யஹ்யா தெரிவித்துள்ளார். இதில் அரசு அதிகாரி ஒருவர் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் நிலையில் அவர் பிறப்புக்கு 60 நாட்கள் அல்லது தாமதப்படுத்தப்பட்ட பிறப்பு பதிவுகளை எளிதாக்குவதில் அவர் நேரடியாக ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதே சமயத்தில் பல கிளினிக்குகளையும் பிரசவ கிளினிக்குகளையும் நடத்தி வரும் டத்தோ பட்டம் கொண்ட ஒரு மருத்துவரும் போலி பிறப்பு பத்திரம் வழங்குவதில் சம்பந்தப்பட்டுள்ளதாக நம்பப்படுவதாக MACC தெரிவித்துள்ளது. இந்த மோசடியில் முகவர்களாக செயல்படும் ஆடவர் மருத்துவமனையில் இருந்து பெறப்பட்ட போலி பிறப்பு கடிதத்தை பயன்படுத்தி பிறப்பு பத்திரத்தை பெற்றுத்தர அரசு அதிகாரிகளுக்கு 18,000 ரிங்கேட் வரை லஞ்சம் கொடுப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த அதிரடி நடவடிக்கையில் முகவர்களின் சேவையை பயன்படுத்திய 6 நபர்களும் கைதாகியுள்ளனர். கைதான 2 MACC ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே அரசு துறைகளில் ஊழலை ஒழிக்கவும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யவும் MACC முழு தீவிரத்துடன் செயல்பட்டு வருவதை அஹ்மத் குசைரி உறுதிப்படுத்தியுள்ளார். ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1,00,000 வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் lasting memories.